வணக்கம். போன வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு VLOOKUP ஃபங்ஷன் மேட்ச் ஃபங்ஷனோட எப்படி ஆப்பரேட் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மேட்ச் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு VLOOKUPோட காலம் இண்டெக்ஸ் நம்பரை மேட்ச் ஃபங்ஷன் மூலமா அதை வந்து இன்புட் பண்ண வச்சு ஒரு VLOOKUP ஃபங்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் போன வீடியோஸ்ல. ஸோ போன வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸாக்ட்லி அதே சினாரியோ தான். பட் அது வந்து எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ நம்ம பண்ண போறது வந்து அப்ராக்சிமேட் மேட்ச். ஸோ ஒரு VLOOKUP ஃபார்ம்ல ஒரு மேட்ச் ஃபங்ஷனோட அப்ராக்சிமேட் மேட்ச் வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டா செட்ல உங்களுக்கு வெர்டிகலா வந்து வேர்ட்ஸ் இருக்கு, ஹாரிசான்டலா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு. ஒரு நார்த் அப்படின்னு வந்துச்சுன்னா 1 to 10க்குள்ள 478 வேல்யூ உங்களுக்கு வரணும். லுக்அப் வேல்யூ எக்ஸாக்ட் மேட்ச், பட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்ராக்சிமேட் ரேஞ்ச். ஸோ இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ்க்காக கீழே வந்து லுக்அப் வேல்யூ அதோட கரஸ்பாண்டிங் குரூப் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ லுக்அப் வேல்யூன்றது நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்ட் மேட்ச். டேபிள் அரேன்றது நம்ம இப்போ என்டையர் டேபிள் நம்ம செலக்ட் பண்றோம். இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஸோ அதனால வந்து இதை நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றனால இதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ல வந்து மேட்ச் ஃபார்ம்ல நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு ஃபார்ம்ல டிசைன் பண்ணும்போது நடுவில் நீங்க வேற ஃபார்ம்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல அப்படியே நிற்கும் ஸ்டாண்ட் பைல. ஸோ ஈக்குவல் டு மேட்ச் 9 செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு, நான் ப்ரீவியஸ் வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மேட்ச்ன்றது ஒரு சிங்கிள் ரேஞ்ச் வச்சு தான் ஆப்ரேட் ஆகும். வெர்டிக்கல் சிங்கிள் ரேஞ்ச் இல்லைனா ஹாரிசான்டல் சிங்கிள் ரேஞ்ச் வச்சு தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை அசெண்டிங் ஆர்டர் அப்ராக்சிமேட் மேட்ச். ஸோ அதனால வந்து 1 செலக்ட் பண்றேன். 1 செலக்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, 1 செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்றது ஈஸ்டோட 9. ஸோ இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டோட 9 காம்பினேஷன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு 12 செலக்ட் பண்றேன். 12 பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப்ல மூவ் ஆகுது பார்த்தீங்களா ஈஸ்ட்டுக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த VLOOKUP ஃபார்முலா வந்து சிங்கிள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பரை இந்த ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணிட்டு, ஸோ இந்த மேட்ச் யூஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்னா மேட்ச்ன்றது பொசிஷன் நம்பர் எக்ஸாக்டா கொடுக்கும். ஸோ நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து இந்த லுக்அப் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால என்ன மேட்ச் கூடவே +1 நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் கமா, இப்போ நம்மளுக்கு வந்து VLOOKUPல வந்து எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு தேவை, அதனால வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குறோம், கண்ட்ரோல் என்டர். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் VLOOKUP அண்ட் அப்ராக்சிமேட் மேட்ச் ஃபார்ம்ல வந்து காம்பினேஷன்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்டமா ஒரு நம்பர் சேஞ்ச் பண்றேன். ஸோ 25 பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு 25th வேல்யூ பார்த்தீங்கன்னா 874 வருது பார்த்தீங்களா. கீழே இருக்கிற ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அடுத்த ஃபர்தர் வீடியோஸ்ல இதே மாதிரி வேற சினாரியோல என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணி காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த சினாரியோல ஆன்சர் கொண்டு வருது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.